மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் பட்டர் சிக்கன், இது ரெண்டுமே நம்மளுடைய மாஸ்டர் கிரேவியை வச்சு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் வந்து மாஸ்டர் கிரேவி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதை இப்போ ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, நம்ம மாஸ்டர் கிரேவி இங்கே வச்சுருக்கேன் எடுத்து. இது வந்து காலையிலேயே வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தா ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கணும். நைட் வரைக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சில்லரில் வச்சுக்கணும், சூடு ஆறுனதுக்கப்புறம் சில்லரில் வச்சுக்கணும். நம்ம தேவைக்கு கொஞ்சம் 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 எடுத்துக்கலாம். இதிலே நிறைய இன்க்ரீடியன்ட் இருக்குது. வெங்காயம், தக்காளி, முந்திரி, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், நிறைய மசாலாஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வச்சுக்கணும். ஏன்னா கஸ்டமர் வந்து கேட்ட உடனே நம்ம வந்து வித்தின் 5 minutes நம்ம போட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த சிக்கனை வேக வைக்கிற நேரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 minutes லோ ஃப்ளேமில். இது வந்து இப்போ ஒரு 1 கிலோ சிக்கன் நம்ம வேக வைக்கிறோம் அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள். நிறைய மஞ்சள் தூளும் போடக்கூடாது, ஏன்னா அப்புறம் சிக்கன் வந்து ரொம்ப எல்லோவா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, நான்வெஜ் செய்யறதுக்கு முன்னாடி வெஜிடேரியன் செஞ்சிடலாம். பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிடலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம நான்வெஜ் இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க ஒரு நம்பிக்கையில் வருவாங்க, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க இருப்பாங்க, நமக்கு வெஜிடேரியன் தான் வேணும் அப்படின்னு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், கடாயை ஒன்று செய்யும் போதும் நம்ம என்ன பண்ணோம், வாஷ் பண்ணிடணும். சரிங்களா? இப்போ கடாய் இருக்குது, நான் அடுப்பை பற்ற வச்சிடுறேன். பட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நான் சேர்க்குறேன் பாருங்க. இந்த பட்டர் கரைஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ணி முதல்ல எடுத்துடணும். ஏன்னா பன்னீரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சில்லர்லேருந்து எடுத்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணணும். அப்போ என்ன ஆகுனா, அந்த சில்னஸ் போயிடும், சாஃப்டாகிடும். ஓகே, அதில் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டுக்கணும் அந்த தண்ணியில் போட்டு வைக்கும்போது. அப்புறம் தண்ணி இல்லாமல் ட்ரையாக எடுத்துட்டு கஸ்டமர் கேட்கும்போது வெண்ணெயில் போய் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் போடணும். சரியா? அப்புறம் வெண்ணெய் கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், பன்னீரை அப்படியே போடுவோம். ஸோ ஒரு போர்ஷனுக்கு எவ்வளோ தேவை, இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 பீஸ் நம்ம போடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, லோலேயே இப்படி பொறுமையாக. ஏன்னா இதை ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும்னா, அப்படியே முழுசாக உடைய அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பை அணைச்சிட்டு என்ன பண்ணுவோம், இதை பொறுமையாக எடுத்துருவோம். பாருங்க, ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பை பற்ற வைக்கல, ஃபஸ்ட்டு மாஸ்டர் கிரேவி போட்டுப்போம். எவ்வளோ நம்ம போர்ஷன், ஸோ இந்த பவுல் தான் வந்து நமக்கு போர்ஷன் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குறது. அதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3 களிக்கரண்டி அதிலே அப்படி அந்த சூடான வெண்ணெயிலேயே அப்படியே சேர்க்குறேன் பாருங்க. அவ்வளோதான், சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா பட்டர் சிக்கன் அண்ட் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து எந்த குப்பையும் இருக்க தூக்கி போட்டு சாப்பிட்ற மாதிரியே இருக்கக்கூடாது, அப்படியே மொத்தமாக சாப்பிடணும். அப்படி ஃப்ளேம் லோ. இப்போ இந்த வெண்ணெயில் இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த மாஸ்டர் கிரேவி வந்து நல்லா ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே கொதிக்க வச்சு செஞ்சது தான். இது வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு, ஜஸ்ட் மிக்சிங் அண்ட் ஹீட். சூடு கொடுக்குறேன், அவ்வளோதான். டொமேட்டோ கெச்சப் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுறேன். ஓமமும் ஷாஹி ஜீரா இது ரெண்டுமே வந்து சேர்த்து அரைச்சது. ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் இது பாருங்கள், ஃப்ளேவருக்காக சேர்த்துட்டேன். இந்த கலரும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சது, ஏன்னா லைட்டாக ரெடிஷாக இருக்கணும், அதையும் சேர்த்து லைட்டாக சேருங்க. ரொம்ப கலர்லாம் ரொம்ப சேர்க்காதீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சுகர் வந்து லைட்டாக ஒரு 2 பிஞ்சுக்கு இது பாருங்கள், சுகரு சேர்த்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பாருங்கள். கஸ்தூரி மேத்தி வந்து ஃப்ரை பண்ணி அது வந்து இலைகள் மாதிரி இருக்கும். அதை வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்க நிறைய பேர் தெரியும். இது நம்ம என்ன பண்ணோம், அதை சூடாக்கணும்னா கொஞ்சம் நல்லா முறுமுறுனாவும் நல்லா கையிலேயே அப்படியே பிசைஞ்சு பவுடர் மாதிரி பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். அதையும் நான் சேர்த்துட்டேன். மிக்சிங் கொடுக்கலாம். நல்லா மிக்சிங் கொடுத்தோம். சால்ட் ஒரு 2 பிஞ்ச். இந்த மாஸ்டர் கிரேவியில் சால்ட் இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், இருந்தாலும் நம்ம செய்யும்போது என்னென்னா நியூட்ரலாக தான் வச்சு செய்வோம், கம்மியாக. 2 பிஞ்சு தண்ணி, பச்சை தண்ணி, சும்மா சின்ன குழிக்கரண்டியில் ஒரு 2 to 3 குழிக்கரண்டி. கலரும் பார்த்தீங்களா அதிகமாக சேர்க்கல, மைல்டாக, ரொம்ப கலர்லாம் போடக்கூடாது. மிக்ஸ் பண்ணி விட்டோமா, நம்ம கிரேவி பார்த்தீங்களா நம்மளோட கரெக்டான பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டி சட்டி மாதிரியும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீர் அப்படியே சேர்ப்போம். அடா சேர்த்துட்டு ஐயா ஃப்ரெஷ் க்ரீமு பாருங்க, சும்மா ஒரு
1.5 டேபிள் ஸ்பூனுக்கு ஃப்ரெஷ் க்ரீமு சேர்த்துட்டு மிக்சிங். அடடா என்னம்மா ஃப்ளேவரு! கசூரி மெத்தி மறந்துடாதீங்க. அதே மாதிரி வந்து இந்த ஷாயி ஜீராவும் ஓமமும் சேர்த்து அரைச்சி வச்சு அதில் போட மறந்துடாதீங்க. இதான் மிக்சிங்கு. அவ்வளோதான். நல்லா ஹீட் ஆனவுடனே போர்ஷனில் மாற்றி லைட்டாக மேலே வெண்ணெய் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். நான் காமிக்கிறேன் எப்படி சர்வ் பண்ணணுன்னு. நாங்கள் ஃப்ளேம் ஹைக் கொண்டு வந்துட்டேன். நல்ல ஒரு கொதி. அதுதான் சூடாயிடுச்சு. ஏன்னா சுட எடுத்துகிட்டு போய் நம்ம டேபிளில் வைக்கணும் சர்வ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். நல்லா கொதிக்க விட்டணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கணும் அவர். அப்போ தான் இது வந்து பரோட்டா கூடயோ நான் கூடயோ சாப்பிடும்போது நல்லா கொதிக்க சூப்பராக இருக்கும். நம்ம சர்வ் பண்ணிடலாமா? பாருங்க, இதுதான் நம்ம போர்ஷன், ரெஸ்டாரண்ட்டோட போர்ஷனு. பாருங்க, கிரேவி பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்குது பாருங்க. லைட்டாக பட்டரு, ஆலக்காய் இப்படி வைக்கணும். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீமு ஒரு சைடு, இப்படி லேசாக கொத்தமல்லி பொடிசாக நறுக்குனது கொஞ்சம் அப்படியே கொடுத்தோன்னா சுடா அப்படி பன்னீரோட அப்படி போவோம். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்லிக் நான், பட்டர் நான் அண்ட் பிளெயின் நான் 3மே இருக்குது. அண்ட் வந்து நூல் புரோட்டாவும் இருக்குது. அதோட இது சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். வெஜிடேரியன் விரும்புகிறவங்களுக்கு வெஜிடேரியன். அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், சிக்கன் செஞ்சு பார்ப்போம். சிக்கன் எப்படி செய்கிறோம் அதே மாதிரி தான் மட்டனும் ப்ரானும் செஞ்சுக்கலாம். இதில் எக் கிரேவியும் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் இதில் வந்து பன்னீர் போட்டேன்ல, பன்னீருக்கு பதிலாக 2 முட்டையை நீங்கள் வெட்டி அதில் போட்டு நல்ல ஒரு ஹீட் காமிச்சு சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், எக் பட்டர் மசாலா. அவ்வளோதான், சிம்பிள். யாராவது வந்து எக்கில் சாப்பிடணும் விரும்பினாங்கன்னா அந்த ஆர்டரையும் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். ஓகே, இதை வச்சுருவோம். அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இந்த கடாயை வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். கொஞ்சம் சூடாகட்டும். நான் தண்ணி இருக்கும் தெரிக்கும். கொஞ்சம் உஷாராக வேலை செய்யும்போது அதே 1 டேபிள் ஸ்பூனுக்கு பட்டர் சிக்கனுக்கு பட்டர் தான் முக்கியம். எண்ணெய்லாம் சேர்த்துடக்கூடாது. பட்டர் சிக்கன் தரோம், பன்னீர் பட்டர் மசாலா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டருக்கு பதிலாக ஆயில் சேர்க்கக்கூடாது. ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா எதுவும் தாளிக்கு போகிறது கிடையாது, டைரெக்டாக மசாலா தான். அதே அளவு பாருங்க. சேம் மிக்சிங்கு. அதே ஷாய் ஜீராவும் ஓமமும் அரைச்சது 2 பிஞ்சு சேர்த்துக்கிறோம். கசூரி மேத்தி 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சர்க்கரை 2 பிஞ்சுக்கு சேர்த்துக்கிறோம். அப்படியே கையோட சால்ட் ஒரு 2 பிஞ்சுக்கு சேர்த்துக்கிறோம். ரொம்ப சிட்டிக்கு தான், நிறைய போடக்கூடாது. கெச்சப் அதே ஒரே 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறோம். ஃப்ளேம் லோவில் தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லேசாக கலர், ரெட் கலர் மிக்ஸ் பண்ணி வச்சு, அந்த கலர் வந்தால் தான் டெக்ஸ்சரு கரெக்டாக வரும். பாருங்க, லேசாக ஃப்ரெஷ் க்ரீமு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு இதுவும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் லோவில் தான் இருக்குது. அப்படியே மிக்சிங் கொடுக்குறோம். அதில் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு போர்ஷனுக்கு கொடுக்க வேண்டிய சிக்கன் பீசஸ் இது பாருங்கள், 1/4 மணி நேரம் அவிச்சு வச்சுருக்கேன். சேர்த்துட்டோம். இந்த தண்ணி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் அவிச்ச தண்ணி. இப்போ ஃப்ளேமை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹைக் கொண்டு வந்துடுறேன். ஹைக் கொண்டு வந்து நம்ம நல்லா கொதிக்க விடுவேன். இப்போ மட்டனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இதை நான் 1/4 மணி நேரம் சொன்னால, மட்டன் வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அதே சேம் தான் ரேஷியோ. தண்ணி, சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள் அதே அளவுக்கு போட்டு 1 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி அல்லது 1.25 சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு ஹை ஃப்ளேம் வச்சு நல்ல ஒரு கொதி வரும்போது லோ ஃப்ளேம் வச்சு அது பாட்டுக்கு விட்டுருணும். 45 மினிட்ஸ் சாஃப்ட் ஆகிடும். தண்ணி தனியாக வச்சுக்கணும், மட்டனை தனியாக வச்சுக்கணும். மட்டன் பட்டர் மசாலா வந்து மோஸ்ட்லி ஹோட்டல்ஸில் வந்து கிடைக்காது. பட் நம்ம வச்சுக்கணும் நம்ம மெனுவில். இப்போ சிக்கன் கொடுக்கும்போது ஏன் மட்டன் கொடுக்கக்கூடாது, மட்டன் கொடுக்கும் ஏன் எக்கு கொடுக்கக்கூடாது, பன்னீர் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி ப்ரான் கொடுக்கலாம். ப்ரான் எப்படின்னா ஆயிலில் லேசாக மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ப்ரானில் போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி நம்ம என்ன பண்ணணும், தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஆர்டர் வரும்போது டக்குன்னு போட்டு கொடுத்துடலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா வேஸ்ட் ஆகாது பொருட்கள். பாருங்க, நல்லா கொதிச்சது. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இது வந்து ஃபைனல் டச் வந்து நல்ல ஹீட் கொடுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொதிக்கணும். பாருங்க, கொதிக்குது பாருங்க. இந்த மாதிரி கொதிக்கணும். அவ்வளோதான். அடுப்பை அணைச்சிட்டு சர்விங்க்கு போயிடலாம். மேலே பட்டர், கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி. பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா
மாஸ்டர் கிரேவியும் நான் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் செக்மெண்ட் எப்படி பண்ணுறது, ஜிஞ்சர் ப்ரானு, ஜிஞ்சர் எக்கு, ஜிஞ்சர் மட்டன் சிக்கன், இந்த மாதிரி. அதே மாதிரி கார்லிக்கு செட்டிநாடுல எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இந்த கடாய் சிக்கன், கடாய் மட்டன், கடாய் ப்ரான் இதுவும் போட்டிருக்கேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிரேவி வச்சு மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா உடனே எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறது அப்படின்றதையும் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவைலபிள் அண்ட் நூன்லேயும் அவைலபிள். துபாயில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக அண்ட் யூஏயில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் எல்லா இதுலேயும் வந்து இந்த கிரேவிஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். 5 கறி சோறு ஆட் பண்ணியிருக்கோம். பிரியாணியை தாண்டி ஒரு 100-200 ஐட்டம்ஸ் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது. நூல் பரோட்டா, தோசை, நிறைய இடியாப்பம், பாயா, சப்பாத்தி அப்படின்றது. நைட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா சைனீஸ் ஐட்டம்ஸும் இருக்குது, ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாமே இது நூன்லையும் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஏதாவது ஆர்டர்ஸ் ஏதாவது இருந்தால் கான்டாக்ட் நம்பர் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம்.